அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அரசு ஊழியர்களுக்காக முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு அரசு ஒரு தொகையை வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதற்கான அரசாணையும் தற்போது பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர்கள், அதாவது 50 வயதிற்கு மேற்பட்டோருக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்காக தமிழக அரசு அனுமதி அளித்து தற்போது அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய 50 வயதிற்கும் மேலுள்ள 1,06,000 ஆசிரியர்கள், அதற்கு கீழ் 1,17,000 ஆசிரியர்களுக்கும் பணியாற்றி வராங்க. இவர்களோட முதல் கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. அவர்களையும் அதாவது 3ஆக பிரித்து ஆண்டுக்கு 35,000 ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்ய ஆசிரியருக்கு 1000 ரூபாய் வீதம் 3,56,00,000 ரூபாயை தேசிய ஆசிரியர் நல நிதியிலிருந்து மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி அளிக்கிறது. இதற்கான அரசாணையும் பள்ளி கல்வித்துறை செயலர் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்காரு. இது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய 50 வயதிற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல அறிவிப்பாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான அமல்படுத்துவது குறித்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. மறக்காமல் நம்ம